12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காகவும் குரூப் தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்காகவும் ஒரு மதிப்பெண் வினாவிற்கான விடையை எளிய முறையில் உங்களுக்கு கூறப்போகிறேன். கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நூல்கள் யாவை? அதுதான் வினா. வினாவிற்கான விடை நிலவுப்பூ, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், பூஜ்ஜியங்களின் சங்கிலி, ஒரு கிராமத்து நதி. இது எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிலவை பூ போல செதுக்குனது யாரு? சிற்பி. நிலவு பூவின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சூரியனுடைய ஒளி பறவையாக பறந்தது. வெப்பம் தாங்காம சர்ப்பம் யாகம் செய்தது. சர்ப்பம் என்றால் பாம்பு. பாம்பு யாகம் செய்ததால் சூரியன் நிழலை கொடுத்தது. அதன் காரணமாக கோர்க்கப்பட்ட பூஜ்ஜியங்களின் சங்கிலி போல மழை துளிகள் பூமியை வந்து அடைந்ததால் ஒரு கிராமமே நதியாக மாறியது. இந்த எளிமையா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். நூல்கள் நிலவுப்பூ, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், பூஜ்ஜியங்களின் சங்கிலி, ஒரு கிராமத்து நதி. சிற்பி பாலசுப்ரமணியம் இருமுறை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஒன்று கிராமத்து நதி என்ற கவிதை நூலிற்காகவும், அக்னி சாட்சி என்ற மொழிபெயர்ப்புக்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. நன்றி.